250 கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி குக்கரில் வேக வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு வதக்கினதும் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கும் போதே 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பட்டை, சோம்பு, கிராம்பு சேர்த்துருக்கறனால கரம் மசாலா தூள் சேர்க்காமலே நல்லா இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு பட்டாணியில் நல்லா இறங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். கடைசியாக 14 முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சு நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத சமயத்தில் முந்திரி பருப்பை பாலில் அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்திக்கு பதிலாக கொத்தமல்லியும் சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ், சப்பாத்தி, புலாவ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சைட் டிஷ்ஷாக சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.